Okay, so what is deferred execution mechanism in Linux kernel? Okay, so the advantage என்ன அப்படின்னா it allows the kernel to postpone some work that cannot be done in interrupt context. So interrupt context actually should finish quickly. அது சீக்கிரமாக முடிஞ்சிடணும் ஏன்னா இதுதான் டாப் ஆஃப் கரெக்ட். ஸோ பேசிக்காக ஒரு ஹார்ட்வேர் இன்டர்ப்ட் வருதுன்னா அந்த இன்டர்ப்ட் பண்ணிட்டு எது வருது ஒரு டேட்டா வந்திருக்கும் இந்த ஒரு இன்டர்ப்ட் கொடுக்கும் அந்த டேட்டாவை ரீட் பண்ணிட்டு டப்புன்னு என்ன பண்ணால் முடிச்சிடணும். நம்ம அந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட்போன் பண்ணிடணும். ஸோ நிறைய வேலையெல்லாம் இன்டர்ப்ட் கான்டெக்ட்ஸில் பண்ண முடியாது, அங்கே ஸ்லீப் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நம்ம இன்டர்ப்டை டிசேபிள் பண்ணிட்டு பண்ணுவோம். ஸோ வி வில் மிஸ் மோர் இன்டர்ப்ட்ஸ். அதனால் இன்டர்ப்ட் கான்டெக்ட்ஸில் வி ஷுட் நாட் பிளாக். ஓகே, டக்குன்னு முடிச்சிடணும். ஓகே, ஸோ கர்னல் என்ன பண்ணுன்னா இந்த மீதி வேலையை சாஃப்ட் ஐஆர்கியூ, டாஸ்க்லெட், ஒர்க் கியூ இதுதான் பாட்டம் ஆஃப் இங்கே டிஃபர் பண்ணிடுது ஒர்க்கை. ஸோ இப்போ சாஃப்ட் ஐஆர்கியூ எப்படி பண்ணுறது அப்படின்னா இது ஒரு லோ லெவல் டிஃபரண்ட் மெக்கானிசம். ஸோ என்னென்ன சாஃப்ட் ஐஆர்கியூ இருக்குன்னா சாஃப்ட் ஐஆர்கியூவில் நிறைய சாஃப்ட் ஐஆர்கியூ இருக்குது. ஓகே, ரீடு காப்பி அப்டேட் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் பார்த்தோம் பார்த்தியா. சிங்க்ரனைசேஷன் பார்க்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ப்ராசஸ் கான்டெக்ட் ப்ராசஸ் 1 இருக்குது, ப்ராசஸ் 2 இருக்குது. ஓகே, இல்லை நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே ரீடு தான் பண்ண போகுது அப்படின்னா நம்ம சிங்க்ரனைசேஷன் பண்ண தேவையில்ல. எல்லாருமே ஒரே டைமில் ரீட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. யாராவது ஒருத்தவன் ரைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் சிங்க்ரனைசேஷன் தேவை. ஓகேவா, இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஸ்பின் லாக்னு போட்டுடுறோம் எல்லாத்துலேயுமே. ஆனால் ஒருத்தவன் ரைட் பண்ணும்போது அவன் ரைட் பண்ணுறதுக்கு மற்றவன் ரீட் பண்ணக்கூடாது. யார் ரைட் பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஸ்பின் லாக்கில் என்ன இருக்குன்னா ஸ்பின் ரீட் ரைட் லாக்கும் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பின் ரீட் ரைட் லாக் எப்படின்னா இவன் ரீட் ரைட் லாக் எடுக்கிறான், இவன் வந்து ரீட் லாக் எடுக்கிறான் அப்படின்னா இவனும் அந்த ரீட் லாக் எடுக்கலாம், ஒர்க் ஆகும். இவனும் ரீட் லாக் எடுக்கலாம், ஆனால் ரைட் லாக் எடுக்கும்போது ஒர்க் ஆகாது. எவனா ஒருத்தன் ரைட் லாக் எடுத்துட்டான் அப்படின்னா மற்ற ரீட் லாக்லாம் ஒர்க் ஆகாது. ரைட், இப்போ பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் ரீட் பண்ணிட்டே வராங்க அப்படின்னா என்ன ஆகும், இவனுக்கு ரைட் லாக் கிடைக்காதுல்ல. இதுதான் ரைட் லாக் ஸ்டார்வேஷன். நிறைய ரீட் இருக்காங்கன்னா ரைட்டே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், திஸ் வில் டிகிரேட் த பர்ஃபார்மன்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்சியூ லாக்ஸ். ஆர்சியூன்றது ரீடு, காப்பி, அப்புறம் அப்டேட். ஓகே, எல்லாருமே ரீடு தான் பண்ண முடியும், ரைட்டே பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், எல்லாரும் ரீட் பண்ணும்போது we basically take a copy of the data. ரீடு காப்பி பண்ணி ரைட் பண்ணுறோம், இங்கே தான் அப்டேட் பண்ணுவோம். ரீட் பண்ணுறோம், இங்கே தான் ரீட் பண்ணிட்டு இருப்போம். ஒன்ஸ் ரைட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டா பாயிண்டர் தூக்கி இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுருவோம், பாயிண்ட் பண்ணி இதை ஃப்ரீ பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லாக்கு மற்றவங்களாம் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போதும் நம்ம ரைட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரீட் காப்பி அப்டேட்டும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சாஃப்ட் ஐஆர்கியூவில் என்னென்ன சாஃப்ட் ஐஆர்கியூனா ஹை சாஃப்ட் ஐஆர்கியூ, இது ஹை ப்ரியாரிட்டி. அப்புறம் உனக்கு டிஎக்ஸ் பேக்கெட் வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு சாஃப்ட் ஐஆர்கியூ இருக்குது. பேக்கெட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் சாஃப்ட் ஐஆர்கியூ, அந்த சாஃப்ட் ஐஆர்கியூ ரேஸ் பண்ணலாம். ஓகே, டிவைஸ்க்கு வந்து பிளாக் அண்டர்ஸ்கோர் சாஃப்ட் ஐஆர்கியூ இருக்குது. ஓகேவா, இது ரம்ஸ் இன் சாஃப்ட் ஐஆர்கியூ கான்டெக்ட் கேனாட் ஸ்லீப். இது வந்து நிறைய சிபியில் பேரலா ரன் ஆகலாம், மல்டிபிள் சிபியூஸில். ஓகே, யூஸ்டு ஃபார் வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம்ஸ். யூஸ்ஃபுல்லாக நெட்வொர்க்கிங்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பேக்கெட் ரிசீவ் பண்ணுறதுக்கு, பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலலாம் வி யூஸ் சாஃப்ட் ஐஆர்கியூ. ஸோ டிரைவர் இருக்குல்ல, டிரைவர்னா என்னென்னா டிவைஸ் டிரைவர் இருக்குல்ல, அந்த டிவைஸ் வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் என்ன ஒரு ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பண்ணல அந்த டிவைஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி தே யூஸ் சாஃப்ட் டாஸ்க்லெட் அண்ட் ஒர்க் கியூ தான். ஓகே, டாஸ்க்லெட் ஆல்சோ ரன்ஸ் ஆன் டாப் ஆஃப் சாஃப்ட் ஐஆர்கியூ. ஓகே, ஸோ வாட் இஸ் டாஸ்க்லெட்? திஸ் இஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் சாஃப்ட் ஐஆர்கியூ. ஸோ சாஃப்ட் ஐஆர்கியூ மேலே பில்ட் ஆனது தான் இந்த டாஸ்க்லெட். ஓகே, இட் ஆல்சோ ரன்ஸ் இன் சாஃப்ட் ஐஆர்கியூ கான்டெக்ட், யூ கேனாட் ஸ்லீப். ஆனால் எ கிவன் டாஸ்க்லெட் ரன்ஸ் ஆன் ஒன்லி ஒன் சிபியூ அட் அ டைம். ஒரு டாஸ்க்லெட் வந்து ஒரு சிபியூவில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இன்னும் டாஸ்க்லெட் ரெடி ஷெட்யூல் பண்ணினா வேறு சிபியூக்கு போகாது. ஓகே, ஸோ எப்படி டாஸ்க்லெட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பேசிக்காக ஒரு டிக்ளேர் பண்ண ஒரு டாஸ்க்லெட்
டாஸ்க்லெட் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டு டிக்ளேர் பண்ண ஒரு டாஸ்க்லெட்டை இது டிக்ளேர் பண்ணுற மேக்ரோ டாஸ்க்லெட் ஃபங்க்ஷனை போட்டுரு ஜஸ்ட் டாஸ்க்லெட் அண்டர் ஸ்கோர் ஷெடியூல்னு போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ திஸ் வில் ரன் இன் த டாஸ்க்லெட் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டரப்ட்லேருந்து பண்ணணும்னா அந்த இன்டரப்ட் கான்செப்ட் தான் பண்ணுவாங்க. ஒரு டாஸ்க்லெட் பண்ணிவிட்டு டாஸ்க்லெட் ஷெடியூல் கூப்பிட்டுருவாங்க இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட்லேருந்து. அந்த டேட்டாவெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷன் வந்து டேட்டா எடுத்து இங்கே ப்ராசஸ் நடத்துடும். ஓகே, ஒர்க் கியூ என்னன்னா இட் ரன்ஸ் இன் ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட். அப்போ இட் கேன் ஸ்லீப். இது ஒரு டிஃபர்ட் எக்ஸிக்யூஷன் தான், பட் ரன்ஸ் இன் ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட், கர்னல் த்ரெட் கான்டெக்ஸ்ட் ரன் ஆகும். ஸோ உன்னுடைய உன்னுடைய பாட்டம் ஆஃப் வந்து நிறைய வேலை பண்ணணும், அது ஸ்லீப் பண்ணலாம் அப்படின்னா யூ ஹவ் டு யூஸ் ஒர்க் கியூ. டாஸ்க்லெட்டையோ சாஃப்ட்வேர்க்கையோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒர்க் கியூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி தான் டிக்ளேர் ஒர்க் கியூ. ஒர்க்குன்னா நத்திங் பட் ஃபங்க்ஷன், ஒரு வேலை பண்ணணும், அதான ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன், இதுதான் அந்த மை ஒர்க்கு தான் ஒர்க்கு. அப்புறம் ஷெடியூல் அண்டர் ஸ்கோர் ஒர்க், அவ்வளோதான். அங்கே டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஷெடியூல், இங்கே ஷெடியூல் அண்டர் ஸ்கோர் ஒர்க். பட் திஸ் வில் ரன் இன் ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட். இது வந்து ஐஆர்கியூ ஹேண்டில் இன்டரப்ட் கான்டெக்ஸ்ட்டில் இதை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து ஏற்கனவே என்னது, நீ ஒரு ஒர்க்கை டிக்ளேர் பண்ணியிருக்க கரெக்டாக. இப்போ கர்னல் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். கர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் கியூ அப்படின்ற என்னென்னா, இப்போ நீ என்ன பண்ணுற, ஷெடியூல் ஒர்க் பண்ணுற கரெக்டாக. பேசிக்காக என்னென்னா இது கொண்டு போய் ஒரு க்யூவில் போய் உன் ஒர்க்கை ஆட் பண்ணுறோம். பேசிக்காக உன் ஃபங்க்ஷனை கொண்டு போய் இந்த க்யூவில் ஆட் பண்ணுறோம், ஒரு லிங்க் லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிவிடும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணால் கே ஒர்க்கர்னு ஒரு த்ரெட் இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைனஸ் சிஸ்டத்தில் இருக்கும். அந்த கே ஒர்க்கர் த்ரெட் என்ன பண்ணுன்னா அதுதான் இந்த போய் இங்கேருந்து உன்னுடைய ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் வை இட் இஸ் ரன்னிங் இன் த்ரெட் கான்டெக்ஸ்ட். ஓகே, யூ கேன் ஆல்சோ கிரியேட் யுவர் ஓன் ஒர்க் கியூ. இது நீ கர்னல் ஒர்க் கியூ யூஸ் பண்ணிக்கிற, நீ ஒரு ஒர்க் கியூ நீயாவே கிரியேட் பண்ணலாம். அது ஒர்க் கியூ ஸ்ட்ரக்சரை போட்டு கிரியேட் ஒர்க் கியூ போட்டுட்டு தென் யூ கேன் கியூ யுவர் ஒர்க் தேர். உன் ஒர்க்கை போய் அப்படியே இங்கே கியூ பண்ணிக்கலாம். இங்கேனா ஷெடியூல் அண்டர் ஸ்கோர் ஒர்க் பண்ணணும், இங்கே பண்ணால் கியூ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது ப்ராசஸ் கான்டெக்ஸ்ட் ரைட். ஸோ சாஃப்ட்வேர் கியூ கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கியூ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கியூ ஓப்பன் பண்ணிக்கிற, அப்புறம் ரேஸ் அண்டர் ஸ்கோர் சாஃப்ட்வேர் கியூ, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகே, ஸோ இட் இஸ் பி எக்ஸிக்யூட்டட் பை த கர்னல் சாஃப்ட்வேர் கியூ ஹேண்டலிங் ரூப். ஓகே, எப்பப்பெல்லாம் இன்டரப்ட் முடிஞ்சு வருதோ அப்பப்பெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் கியூ என்னெல்லாம் ரேஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இட் ரன்ஸ் இன் சாஃப்ட்வேர் கியூ கான்டெக்ஸ்ட். ஓகே, இங்கே பார் ஓப்பன் சாஃப்ட்வேர் கியூ ரேஸ் அண்டர் சாஃப்ட்வேர் கியூ இனிட்டில். இதுதான் வந்து ஒரு லைனஸ் கர்னல் மாடியூல் ப்ரோக்ராம். லைனஸ் கர்னல் மாடியூல்னா நீ உன்னுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவ, நீ யூ வில் ஹேவ் த மெயின் ஃபங்க்ஷன் ரைட். சி ப்ரோக்ராம் நார்மலாக மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இது ஒரு கர்னல் மாடியூல். இங்கே மாடியூல் அண்டர் ஸ்கோர் இனிட் போட்டு என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறியோ, ஸோ இதை நீ கம்பைல் பண்ணிடணும். இந்த ஃபைலை நீ கம்பைல் பண்ணும்போது இந்த ஃபைல் நேம் என்னன்னு வச்சுப்போம். இந்த ஃபைல் நேம் வந்து ஏதோ ஒன்று கர்னல் மாடியூலாக சாஃப்ட் ஐஆர்கியூ அப்படின்னு வச்சுப்போம். சாஃப்ட் ஐஆர்கியூ டாட் சி. ஸோ சாஃப்ட் டாட் சின்னு வச்சுப்போம். இதை நீ ஒரு மேக் ஃபைல் வச்சு தான் கம்பைல் பண்ணணும். ஓகே, ஸோ கம்பைல் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் கெட் சாஃப்ட் டாட் கேஓ கிடைக்கும். இது கர்னல் ஆப்ஜெக்ட். ஓகே, இதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ இன்ஸ் மோட். இன்ஸ் மோட்னா இந்த மாடியூலை இன்சர்ட் பண்ணுறன்னு அர்த்தம். இதுக்குள்ளார கர்னல்குள்ளார போய் இன்சர்ட் பண்ணுறன்னு அர்த்தம். அப்படி இன்ஸ் மோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபைலில் இந்த மாடியூல் அண்டர் ஸ்கோர் இன்ட்டில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கியோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். நவ் யுவர் கோட் இஸ் ரன்னிங் இன் கர்னல் கான்டெக்ஸ்ட். திஸ் இஸ் how you create a kernel module. ஓகே, இது ரன் ஆகும். அங்கே என்ன பண்ணுற, சாஃப்ட்வேர் கியூ ஓப்பன் பண்ணுற, சாஃப்ட்வேர் கியூ ரேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் பண்ணணும் கர்னல் மாடியூல் இல்லை தான் இருக்கும், பட் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஓகேவா? இப்போ கர்னல் மாடியூல் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா யூ ஹேவ் டு டூ ஆர்எம் மோட். ஆர்எம் மோட் போட்டு சாஃப்ட்னு கொடுத்தா போதும். அப்போ இந்த மாடியூலை நீ என்ன பண்ணுற, கர்னல் ஸ்பேஸில் இதுதான் யூசர் ஸ்பேஸ், இதுதான் கர்னல் ஸ்பேஸ். கர்னலில் போய் இன்சர்ட் பண்ணிட்டேன்.
So your code becomes part of the kernel. When your code becomes part of the kernel, when your code becomes part of the kernel, you can use the kernel functions. இதெல்லாம் என்னது? Nothing but kernel functions, correctா? So you can use the kernel functions, ஓகேவா? என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா kernel spaceல there is something called as symbol table. symbol tableனா என்னன்னா அதுல symbol table is nothing but ஒரு ஃபங்க்ஷன் அது எந்த அட்ரஸ்ல இருக்கு அவ்வளவுதான் இந்த மேப்பிங் இருக்குது. சிம்பிள் டேபிள் என்ன இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் அது எந்த அட்ரஸ். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எந்த ஓப்பன் அண்டர்ஸ்கோர் சாஃப்ட் ஐஆர்கியூ எந்த அட்ரஸ் 0x சம்திங் அட்ரஸ். ஸோ இந்த சிம்பிள் டேபிள்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் அட்ரஸ் நீ போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மேக்ரோ யூஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் அப்படின்னு போட்டு ஓப்பன் அண்டர்ஸ்கோர் சாஃப்ட் ஐஆர்கியூ அப்படின்னு போட்டால் தான் என்ன ஆகும்? இந்த என்ட்ரி சிம்பிள் டேபிளுக்கு போகும். சிம்பிள் டேபிளில் இருந்தால் மட்டும்தான் நீ கால் பண்ண முடியும். சிம்பிள் டேபிள் இல்லைன்னா அந்த அட்ரஸ் தெரியாது இல்லை, அதனால கால் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இந்த மாதிரி கர்னல் மோட் கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இன்ஸ் மோட்ன்றது இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ஆர்எம் மோட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, எல்எஸ் மோட் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னென்ன மாடெல்லாம் இன்சர்ட் ஆயிருக்கு அதெல்லாம் காமிக்கும். You can also do this and see. So these are the different deferred execution mechanisms in Linux.